ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏவியல் ட்ரீ தான் பார்க்க போகிறோம். ஏவியல் ட்ரீ அப்படின்னா என்னென்னா அடல்சன், வெல்சி அண்ட் லேண்டிட்ஸ் அப்படின்ற ட்ரீ தான் பார்க்க போகிறோம். இவங்க 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சது தான் இந்த ட்ரீ. இந்த ட்ரீக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவல் பைனரி சர்ச் ட்ரீ தான் இது. பட் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் செல்ஃப் பேலன்சிங் பார்க்கும். ஓகேவா? செல்ஃப் பேலன்சிங் மீன்ஸ் ஹைட் ஆஃப் த ட்ரீயை செக் பண்ணுறது தான் செல்ஃப் பேலன்சிங்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அட்மோஸ்ட் வேல்யூவே 1 தான். அப்போனா 1 வரையும் தான், 1க்கு மேலே கிடையாது. அப்போ மொத்தம் 3 வேல்யூவில் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். -1, 0, +1 டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் கண்டிஷன் செக் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. பேலன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப் ட்ரீ மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப் ட்ரீ. இவ்வளோ தான் இந்த ஃபார்முலா. இதை வச்சு தான் இப்போ இந்த ட்ரீ போடுவோம். இப்போ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு பேலன்ஸ்டு ட்ரீ ஏவியல் ட்ரீ போட்டிருக்கேன், இன்னொன்று இம்பேலன்ஸ்டு ட்ரீ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீக்கு ஒரு செல்ஃப் பேலன்சிங் ட்ரீ, அதாவது ஏவியல் ட்ரீ எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். எப்பவுமே ஃபைனலாக இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வர்றது வந்து 0, அதாவது ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப் ட்ரீ மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப் ட்ரீ தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு லெஃப்ட்லேயும் ஒன்றும் கிடையாது, ரைட்லேயும் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன வேல்யூ நமக்கு வரும்? 0 - 0 = 0. அதே மாதிரி தான் எல்லா லீஃப் நோடுக்குமே 0 - 0 தான் வரும். அப்போ 1 லீஃப் நோடு தான். அப்போ 0 - 0 = 0. இவ்வளோ தான் இது. அதுவே இப்போ 4க்கு எடுத்துக்கோங்க. ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப் ட்ரீயோட வேல்யூ என்ன? 1 இருக்குது. அதே மாதிரி ஹைட் ஆஃப் ரைட் சப் ட்ரீயோட வேல்யூ என்ன? எதுவுமே இல்லை, 0. அப்போ வேல்யூ என்ன வரும்? 1. ஓகேவா? 1 வேல்யூ வந்துச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் தான். ஏன்னா -1 +1 0 இந்த 3 வேல்யூ வந்துச்சுன்னாமே நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ 2க்கு செக் பண்ணலாம். 2க்கு ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப் ட்ரீ என்னது? 1 மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப் ட்ரீ என்ன? 1, 2. ஓகேவா? அப்போ 2. ஓகேவா? அப்போனா என்ன ஆகும்? 1 - 2 என்னது? -1. ஓகேவா? ஸோ இதுவும் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. இப்போ 8க்கு பார்க்கலாம். 8க்கு லெஃப்டில் 1 இருக்குது, ரைட்டில் என்ன இருக்குது? எதுவுமே இல்லை, 0. அப்போனா என்ன வேல்யூ நமக்கு வரும்? 1. கரெக்டாக பேலன்ஸ்டாக தான் இருக்குது. இப்போ 6க்கு பார்த்தோம் அப்படின்னா ஹைட் அப்படின்னாலே ஒரு ட்ரீ வந்து எவ்வளோ லென்த்து போகுதுன்றது தான். அப்போ 6க்கு பார்க்குறப்ப 1, 2, 3 வரையும் போகுது. அப்போ 6ஓட வேல்யூ என்ன? 3. 3 மைனஸ் ரைட் சப் ட்ரீயோட வேல்யூ என்ன? 2. ஓகேவா? அப்போ 2 = வேல்யூ என்ன வரும்? 1 வரும். அப்போ என்ன இருக்குது? எல்லாமே 3 வேல்யூக்குள்ளே தான் வருது. -1, 0, +1. அப்போ இது ஒரு பேலன்ஸ்டு ஏவியல் ட்ரீன்னு சொல்கிறோம். இப்படி தான் ஒரு ஏவியல் ட்ரீக்கு பேலன்சிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதுவே இங்கே பாருங்கள், இம்பேலன்ஸ்டு ட்ரீயில் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் இது எல்லாமே போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், 3 - 1 2ன்னு வருது. இப்படி 2ன்னு இம்பேலன்ஸ்டாக வருதுன்னா அதை இம்பேலன்ஸ்டு ட்ரீன்னு சொல்லுவோம். இப்படி இம்பேலன்ஸ்டாக இருக்க கண்டிஷனில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரொட்டேஷன்னு செய்வோம். ஓகேவா? ஒவ்வொரு ஆப்ரேஷன், அதாவது இன்சர்ஷன் டிலீஷன் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்பவுமே நம்ம ஒவ்வொரு தடவையும் பேலன்சிங் ஃபேக்டர் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணுறப்ப நம்ம கண்டிஷனுக்கு இல்லாமல் தப்பாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணணும். அப்படி இம்பேலன்ஸ்டு ட்ரீயை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரொட்டேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா 4 ரொட்டேஷன்ஸில் வருது. மொத்தம் 2 ரொட்டேஷன், சிங்கிள் ரொட்டேஷன், டபுள் ரொட்டேஷன். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. சிங்கிள் ரொட்டேஷனில் LL ரொட்டேஷன், அதாவது லெஃப்ட் ரொட்டேஷன், RR ரொட்டேஷன், ரைட் ரொட்டேஷன். டபுள் ரொட்டேஷனில் லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன், LR ரொட்டேஷன், ரைட் லெஃப்ட் ரொட்டேஷன், RL ரொட்டேஷன். இதை இப்போ இங்கே பாருங்கள், சிங்கிள் ரொட்டேஷன் எப்படி, அதாவது ஓகேவா LL ரொட்டேஷன்னா எப்படி இருக்கும். இப்போ இது மாதிரி ட்ரீ இருக்குது, ஒரு 2 LL இருக்கப்போ எனக்கு இங்கே இம்பேலன்ஸ்டாக வருது அப்படின்னா இங்கே 2 LL இருக்குது. அப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேர்ன் பண்ணேன்னா எப்படி வரும்? அப்போ ஒரு டேர்ன் பண்ணுறேன்னா இந்த வேல்யூ எங்கே போய்டும்? மேலே போய்டும், இந்த வேல்யூ கீழே வந்துடும். அவ்வளோதான் இந்த ரொட்டேஷன்றது. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேவா? LL ரொட்டேஷனில் பார்ப்போமா? இங்கே பாருங்கள், 1, 2 இது மாதிரி வச்சுக்கோங்க ஞாபகம். இப்படி ரொட்டேஷன் இருக்கப்போ எனக்கு LL இங்கே ஒரு இம்பேலன்ஸ் ட்ரீ எனக்கு வந்து உருவாகுது. அப்போ நான் எப்படி வந்து ஃபார்ம் ஆகிறப்ப இது பண்ணணும்? ஒரு ரொட்டேஷன் பண்ணணும். அந்த ரொட்டேஷன் எப்படி வரும்னு சொல்லியிருக்கோம். இப்படி ஜஸ்ட் ஒரு டேர்ன் பண்ணுறோம். அப்படி நான் இப்படி டேர்ன் பண்ணேன்னா என்ன ஆகும்? 2 எனக்கு மேலே போய்டும், 1 அதோட சைடில் வந்துடும். ஓகேவா? அந்த 1க்கு கீழே இருக்க Z எனக்கு அங்கே தான் இருக்கும். இப்போ 2வை பார்க்குறேன். 2ல் வந்து Xும் Yயும் இருக்குது. 2க்கு லெஃப்டில் X இருக்குது. ஸோ X இங்கே போட்டுருவேன். 2க்கு ரைட்டில் Y இருக்குது. அப்போ ரைட்னா இங்கே தான் Y இருக்கணும். அப்போ இங்கே தான் எனக்கு அந்த Yன்ற ஃபேக்டர் வரும். ஓகேவா? இப்படி தான் எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். இதுக்கு பேர் LL ரொட்டேஷன். அதுவே RR ரொட்டேஷன் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இப்படி இருக்குது ட்ரீ, இங்கே எனக்கு தப்பாக வருது, இங்கே இம்பேலன்ஸ்ட் ஆகுது, இங்கே 6 இருக்குது. ஓகேவா? நான் அப்போ டேர்ன் எப்படி பண்ணணும்? ரைட்டில் ஒரு டேர்ன் இந்த மாதிரி. ஓகேவா? RR ரொட்டேஷன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடும்? அதே மாதிரி தான் 2 எனக்கு மேலே போயிடும். ஓகேவா? 2 மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 1ம் Xும் எனக்கு அப்படியே கீழே இறங்கிடும். ஓகேவா? இறங்கினதுக்கப்புறம் 2ஓடைய Z வந்து
ரைட்டில் இருக்கனால அப்படியே போட்டுருவேன். அதுவே 2ஓட லெஃப்ட்டில் ஒய் இருக்குது, அப்போ 2ஓட லெஃப்ட்லனா இந்த 1ஓட ரைட்டில் எனக்கு ஒய் பிளேஸ் ஆகிடும். இவ்வளோ தான் எல்எல் ரொட்டேஷன் அண்ட் ஆர்ஆர் ரொட்டேஷன் அப்படின்றது. எல்ஆர் ரொட்டேஷன் மீன்ஸ் ஒரு எல் ஒரு ஆர் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி நம்மளால் டேர்ன் பண்ண முடியும் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா எல்ஆர் ரொட்டேஷனில் இந்த மாதிரி டபுள் ரொட்டேஷன் நடக்கும். அதாவது 2 டைம்ஸ் ரொட்டேஷன் நடக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையாக நடக்கும். நம்ம சிம்பிளாக போடணும் இதை ஈஸியாக அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ 1 2 3ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இங்கே இம்பேலன்ஸ்ட் ஆகுது, ஒரு எல்ஆர் ஃபைண்ட் ஆகுது எனக்கு. அப்படி எல்ஆர் ஃபைண்ட் ஆச்சு அப்படின்னா 1 2 3 மீன்ஸ் டைரெக்டாக முதல்ல என்ன பண்ணணும், செகண்ட் இருக்க வேல்யூவை மேலே தூக்கி போட்டோம். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இப்படி ரொட்டேட் ஆக போகிறது இந்த 3யை தூக்கி நான் அப்படியே மேலே போட்டுருவேன். 3யை தூக்கி மேலே போட்டுட்டு இங்கே பாருங்கள் 1 அதோடைய ரைட்லையும் 2 அதோட லெஃப்ட்லையும் போட்டுருவேன். இப்படி போடுறதுக்கு பேர் தான் எல்ஆர் ரொட்டேஷன் அப்படின்றது. ரொம்ப சிம்பிள் ட்ரிக், புரியுதுங்களா? 1 2 3 மீன்ஸ் இந்த 3யை தூக்கி மேலே போட்டுட்டு 1 அதோடைய ரைட்லையும் 2 அதோட லெஃப்ட்லையும் போட்டேன்னா வேலை முடிஞ்சு. இப்போ பாருங்கள் 1க்கு ரைட்டில் என்ன இருக்குது, எனக்கு டி ஆப்ஷன் இருக்குது. அதுவே 2க்கு லெஃப்டில் எனக்கு ஏ இருக்குது. 3யோடைய லெஃப்டில் என்ன இருக்குது, பி இருக்குது. அப்போ எனக்கு இங்கே பி வந்துடும். 3யோடைய ரைட்டில் சி இருக்குது. அப்போ இந்த 1ஓட லெஃப்டில் எனக்கு சி வந்துடும். இவ்வளோ தான் டபுள் ரொட்டேஷன். இப்போ பார்த்தா இது பேலன்ஸ்டிங்காக இருக்கும். சேம் வைஸ் ஆர்எல் ரொட்டேஷன். ஆர்எல் ரொட்டேஷன்னா எனக்கு எங்கே வரும், இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட், சாரி ஓகேவா, ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நான் டேர்ன் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கேன், 3யை தூக்கி டைரெக்டாக மேலே போட்டுடணும். 3 தூக்கி போட்டால் எனக்கு 1 எங்கே வந்துடும், லெஃப்ட்டில் வந்துடும். 2 எங்கே வந்துடும், ரைட்டில் வந்துடும். அப்போ 2ஓட ரைட்டில் டி வந்துடும், 1ஓடைய லெஃப்டில் ஏ வந்துடும். இப்போது 3க்கு பி எங்கே இருக்குது, லெஃப்டில் இருக்குது. ஓகேவா, சி எங்கே இருக்குது, ரைட்டில் இருக்குது. இவ்வளோ தான் ஆர்எல் ரொட்டேஷன். ரொம்ப ஈஸிமா. இந்த ரொட்டேஷன் தெரிஞ்சால் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம சம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சம் சொல்லித்தரேன். சம்ஸை பாருங்கள், அதோட ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், இன்சர்ஷன் அண்ட் டிலீஷன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.